நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மே மாதம் முழுவதும் இந்த 3 வாரங்களும் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். இந்த மே 23ஆம் தேதியை கூட நாம் பார்க்க, நம் கர்த்தரை துதிக்க, கர்த்தர் நமக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த மாதங்களில் நாம் தான் அப்படியே தியானிக்க ஆரம்பித்தோம். மயக்கங்களை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். இந்த வாரத்தில் இருந்து புதிய வார்த்தைகளையும் புதிய ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாட்டையும் நாம் தியானிக்க சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. பிரியமானவர்களே, உங்களை பார்ப்பதும் உங்களோட கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் உங்கள் குடும்பத்திற்குள்ளே ஒளி வாயிலாய் வந்து வீடியோ வாயிலாக வந்து உங்கள் குடும்பத்தோடு இருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் ஜாஷ்வா டிவிக்காகவும் தீர்க்க தரிசன தலைமுறை சர்வதேச ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே பெரிதும் நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக செய்ய வேண்டிய மகா பெரிய உதவி எனக்காகவும் குடும்பங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஊழியத்திலே ஓடுகிறபடியினால் அதிக சோர்வுகள் சரீரத்தில் உண்டாகிற பலவீனங்கள், இந்த பலவீனங்களுக்கெல்லாம் அன்பு தேவ பிள்ளைகள் நீங்கள் தகப்பன்மார் தாய்மார்கள் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தரனை வழிநடத்தும்படியாய் இன்னும் இந்த வாலிப நாட்களிலே கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கும்படியாய் உங்கள் ஜெபத்திலே தயவாய் நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்களுக்காக செய்ய வேண்டிய மகா பெரிய உன்னதமான ஒரு அன்பு ஜெபம்தான். ஏனென்று கேட்டால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம் ஊழியத்தின் பாதையிலே பல பலிபீடங்களை சந்திக்கிறோம், பல வகையான பிரயாணங்களை சந்திக்கிறோம், பல வகையான கால சூழ்நிலைகளை நாங்கள் சந்திக்கிறோம். ஆகவே பொல்லாத ஆவி எங்களை எப்படியாவது ஊழியத்தில் எழும்பிவிடக்கூடாதபடி இவர்களை தடுத்து விட வேண்டும் என்று சொல்லி பல திட்டங்கள் பல காரியத்தை அவன் திட்டம் போட்டு செய்து கொண்டிருக்கிறான். தேவ ஜனமே, கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் ஆண்டவரே தம்பி டியூக்குக்காக ஜெபிக்கிறோம், சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம், அன்பு பிள்ளையை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும், குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஒருத்தருக்கு ஒருவர் நம் ஜெபத்திலே நாம் தாங்குவோம். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஜெபிக்கிற ஒரு மகா பெரிய உன்னதமான அனுபவமான ஜெபமாயது இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வாரத்தில் இருந்து நாம் தியானிக்க போகிற பிரசங்கத்தின் தலைப்பு ஆவியினாலே. சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆவியினாலே. பிரியமான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பல இடத்திலே நமக்கு உதவி செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கிறார், சித்தம் வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, நீ இயேசுவை அறியாத சகோதர மதத்திலிருந்து நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது இயேசுவை குறித்து கேள்விப்படாத ஒரு நபராய் உட்கார்ந்து இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன், என் வாழ்க்கையிலே பல அவமானங்களை சந்திக்கிறேன், பல நிந்தனைகளை சந்திக்கிறேன், பல அவமானங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் கவலை
கவலைப்படாதீர்கள். நிச்சயமாய் நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த மகிமையான உயிருள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நிச்சயமாய் மகிமையை செய்து முடிப்பார். நிச்சயமாய் உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். டோன்ட் வரி அபவுட் எனிதிங். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், எதை குறித்தும் நீங்கள் சோர்ந்து போவாதீர்கள். நிச்சயமாய் தேவன் தாமே உங்களுக்கு எதை செய்வேன் என்று வாக்கு பண்ணினாரோ அதை கட்டாயமாய் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமான எனக்கு அருமையான கிறிஸ்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் தேவ மகிமையிலும் தேவ பிரசன்னத்திலும் நம் நேரங்களை நாம் செலவு பண்ண பழகி கொள்ள வேண்டும். திருப்பிக் கொள்ளலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அந்த செருபாபேல் என்கிற பேரை எடுத்துவிட்டு உங்கள் பேரை போடுங்கள். டியூக்குக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பலம் என்று சொன்னால் வேறு, பராக்கிரமம் என்று சொன்னால் வேறு. ஆமென், ஸ்தோத்திரம். நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு சாதாரண செருபாபேல் என்கிற ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறார், என் மகனை செருபாபேல், என் மகளே, என் மகனே, உன் பலத்தினாலும் அல்ல உன் பராக்கிரமத்தினாலும் அல்ல. இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய பலத்தை நம்புகிறோம். இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய பராக்கிரமத்தை நம்புகிறோம். பலத்தை நம்புகிற, பராக்கிரமத்தை நம்புகிற, பலத்தை சார்ந்து இருக்கிற, பராக்கிரமத்தை சார்ந்து இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் மகனே, என் மகளே, உன்னுடைய பலத்தினால் அல்ல உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்றை தெரியுமா? பரலோகத்திற்கு முன்பு நம்முடைய பலன் தோற்று போகும், பரலோகத்திற்கு முன் நம்முடைய பராக்கிரமம் தோற்று போகும். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ பலத்தை நம்பாதே மகனே, நீ பலத்தை நம்பாதே, நீ பராக்கிரமத்தை நம்பாதே மகளே. என்னுடைய ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தால் மட்டும்தான், என்னுடைய ஆவியானவரை உன்னுடைய வாழ்க்கையில் கட்டவிழ்த்தால் மட்டும்தான் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். ஆமா பாஸ்டர், ஆவியினாலே எனக்கு என்ன அற்புதங்கள் நடக்கும், ஆவியினாலே எனக்கு என்ன அடையாளங்கள் நடக்கும்? முதலாவது திரும்பிக் கொள்ளலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் வசனம் 16-17. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் வசனம் 16-17 இப்படியாக சொல்லப்படுகிறது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சருக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இவைகள் நீங்கள் செய்ய வேண்டும் செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அப்ப முதலாவது தலைப்பை எழுதி கொள்ளுங்கள், ஆவியினாலே மாம்ச இச்சைகளை ஜெயிக்க முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலே இச்சைகள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், ஓரின சேர்க்கை, சுய இன்பங்கள் போன்ற பல வகையான பாவங்கள் வாலிபர்களையும் பிடிக்கிறது, சபையையும் பிடித்து விரோதமாக எழும்புகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல கேள்விகளை வைக்கிறோம். ஏன் எங்களால் இந்த இச்சைகளை ஜெயிக்க முடியவில்லை? ஏன் எங்களால் இந்த அசுத்தங்களை ஜெயிக்க முடியவில்லை? 3 நாட்கள் ஜெயிக்கிறோம், 4வது நாட்கள் விழுந்து விடுகிறோம், அல்லது 10 நாட்கள் ஜெபிக்கிறோம், 11வது நாள் விழுந்து விடுகிறோம். எப்பொழுது எங்களுக்கு இந்த இச்சையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவீர்? பல பாவத்தை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஆண்டவரே, எங்களால் இந்த இச்சையை ஜெயிக்க முடியல ஆண்டவரே, எங்களால் விபச்சாரத்தை ஜெயிக்க முடியல ஆண்டவரே, எங்களால் ஆபாசத்தை பார்க்கிறது நிறுத்த முடியல ஆண்டவரே, எங்களுக்கு எப்போ விடுதலை தருவீர்? எப்பொழுது எங்களால் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியும்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மனிதன்
மனிதனாலே பாவத்தை ஜெயிக்க முடியாது. மனுஷன் நினைத்தால் பாவத்திலே ஜெயிக்க முடியாது. பாவத்தை ஜெயித்தவருடைய கிருபைகள் நமக்கு தேவை. விபச்சாரத்தை ஜெயிக்க பாவத்தை செய்யாத சுத்த கண்ணனாய் இருக்கிற அந்த மகிமையான இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபையில் உள்ள ஆவியானவர் நமக்கு தேவை. வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் இச்சையை ஜெயிக்கணுமா, மாம்சத்தில் வருகிற போராட்டத்தை ஜெயிக்கணுமா, தனிமையை ஜெயிக்கணுமா, இச்சையை ஜெயிக்கணுமா, அந்த காம விகாரத்தை ஜெயிக்கணுமா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். Praise the Lord. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தோற்று போய் கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனிடத்தில் கேள்வி கேட்டால் உனக்கு முதல் எதிரி யார் என்று கேட்டால் சாதாரண மனிதன் சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரன் அல்லது என் கூட பிறந்த சகோதரன் அல்லது என் கூட பிறந்த சகோதரி என்று சொல்லுவான். ஆனால் ஆவிக்குரிய மனிதனிடத்திலே உன் எதிரி யார் என்று கேட்டால் சொல்லுவான், என் மாம்சம் தான் என்னுடைய எதிரி. என் மாம்சம் தான் என்னுடைய எதிரி. என் மாம்சம் தான் என்னுடைய எதிரி. நம்ம நினைக்கிறோம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் யுத்தம், அமெரிக்காவுக்கும் அந்த தேசத்துக்கும் யுத்தம், இந்த தேசத்துக்கும் யுத்தம், நம்ம இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு யுத்தம், இப்படிலாம் யுத்தம் வரப்போகுது நம்ம இப்ப கேள்விப்படுகிறோம். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அம்மா வயிற்றிற்குள்ளிருந்து பிள்ளையாய் வெளியே விழுந்த நாட்களில் இருந்து ஒரு மனிதனுடைய மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிறது. நாம் செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை செய்யாதபடி ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் ஈச்சிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, மனிதனுடைய சரீரம் ஒரு போர்க்களம். மனிதனுடைய சரீரத்தில் யுத்தம் நடக்கிறது. மனிதனுடைய சரீரத்தில் பயங்கரமான யுத்தங்களும் பயங்கரமான சண்டைகளும் பயங்கரமான போட்டிகள் பயங்கரமான பொறாமைகள் நடக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, மனுஷனுடைய ஆவி சொல்லும் நீ தூங்கு, கர்த்தருடைய ஆவி உள்ள இருந்து சொல்லும் நீ ஜெபம் பண்ணு. ஜெபிக்க விடாதபடி மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் மாறி 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 போராட்டம் நடக்குது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சகோதரா சகோதரி, நாம் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டே ஆக வேண்டும். அப்பந்தான் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்போம். Praise the Lord. அப்பந்தான் மாம்சத்தை நிறைவேற்றாம இருப்போம். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். Thank you Holy Spirit of God. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் இதை ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க? அப்பா, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள கிருபையை தாரும். மாம்சத்து அதான் பக்தன் அழகா பாட்டு எழுதியிருக்கிறார். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியை அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்யுமே. ஜெயம் பெற்று மாமிசம் சாக. நம்ம வாயிலிருந்து உங்களுக்கு ஒன்று தெரியுமா கிறிஸ்தவர்களே, உங்க வாயிலிருந்து என்ன தெரியுமா வரணும்? இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் மாம்சத்திற்கு செத்து ஆவிக்கென்று பிழைத்திருக்கிறேன், நீதிக்கென்று பிழைத்திருக்கிறேன். நிச்சயமாய் நான் மாம்சத்தை என்னாலே ஜெயிக்க முடியும் என்கிற மகா பெரிய நம்பிக்கை நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு தேவை. மாம்சத்தை ஜெயிக்கணும். நீங்க உங்க சரீரத்தை பார்க்கும்போது நீங்க சொல்லணும், ஐ எம் சர்ச் ஆஃப் காட். நான் தேவனுடைய ஆலயம், தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆலயம். உங்க எண்ணங்கள் எப்பொழுதுமே சொல்லணும், கர்த்தர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்.
கர்த்தர் உன் சரீரத்திற்குள்ளே இருக்கிறார். ஆகவே நீ சுத்தம் உள்ளவனாயிரு, ஆகவே நீதி உள்ளவனாயிரு, ஆகவே பரிசுத்தம் உள்ளவனாயிரு. ஐயோ, இந்த பாவத்தை எப்படி மேற்கொள்ள முடியும்? இந்த பாவத்தில் பல ஆண்டுகள் சிக்கி இருக்கிறேனே. கவலைப்படாத தம்பி, கவலைப்படாத தங்கச்சி, நீ ஆவிக்கேற்றபடி நடந்து கொள். அப்போ மாம்ச இச்சைகளை நாம் நிறைவேற்றாது இருப்போம். இந்த மாம்சத்தை ஒடுக்க நாங்கள் என்ன பாஸ்டர் பண்ணணும்? தேவ சமூகத்தில் சர்வ அங்க தகன பலியாய் நாம் மாறியே ஆக வேண்டும். என்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கர்மேலில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை அவர்கள் பயன்படுத்தாமல் போனார்களோ, பலி கொடுக்காமல் போனார்களோ, பலி கொடுக்கவில்லை என்று சொன்னுடனே அந்த பலிபீடம் செப்பனிடப்படாமல் போய்விட்டது. வேகம் சொல்லுகிறது, கர்மேல் பர்வதத்தில் எலியா தீர்க்கதரிசி ஏறினான், இடிந்து போன கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான், சர்வ அங்க தகன பலியாய் காளையை துண்டு துண்டாய் வெட்டினான். வேதம் சொல்லுகிறது, வானம் கிழித்து தேவனுடைய அக்கினி உருக்கும் அக்கினி எரிவதை போல பலியை நக்கி போட்டது. அந்த ராத்திரி, இந்த பகல் நேரத்திலேயோ அல்லது சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க இந்த ராத்திரி நேரத்திலேயோ, இது எந்த நேரமாய் இருக்கலாம், நான் சொல்லுகிறதை ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் கவனித்து கேளுங்கள். ஆவியானவர் நிச்சயமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். நம்மளுடைய பலிபீடத்திலே நாம் பலியாய் மாற வேண்டும். பலி, பஸ்கா, தோலை உரிக்கணும். பலினா என்னது? ஃபஸ்ட்டு தோலை உரிக்கணும். தோலை உரிச்சா நம்ம யாருங்கிற அடையாளத்தை உரிச்சு வைன்னு அர்த்தம். ஒரு மனிதனுடைய தோலை உரிச்சிட்டா அந்த மனிதன் நமக்கு தெரிஞ்சவரா தெரியாதவரா கூட நமக்கு தெரியாது. தோல் ஒரு அடையாளம். தேவ சமூகத்தில் போகும்போது நம்முடைய அடையாளத்தை உரிக்கணும். அந்த பரலோகத்தில் 24 மூப்பர்களும் தங்கள் கிரீடத்தை, அடையாளத்தை கலற்றி வைத்துட்டு சாஷ்டாங்கமாய் விழுகிறார்கள். பலி என்ன பண்ணணும்? தோலை உரிக்கணும். ரெண்டாவது பலியில் என்ன பண்ணணும்? பலியில் ரெண்டாவது என்ன இருக்கணும்? பலியில் ரெண்டாவது ஊனம் இருக்கக்கூடாது. ஆடோ மாடோ பழைய ஏற்பாட்டுடைய கணக்கீட்டின்படி ஊனம் இருக்கக்கூடாது. நாலாவது துண்டு துண்டாய் வெட்டணும். தேவ சமூகத்தில் போய் இருக்கும்போது கண்ணை துண்டா ஒப்பு கொடுக்கணும், காதுகளை ஒப்பு கொடுக்கணும், வாயை ஒப்பு கொடுக்கணும், நாக்கை ஒப்பு கொடுக்கணும். அப்பா, துண்டு துண்டாய் சர்வ அங்க பாருங்க, சர்வ அங்க தகன பலி தகிக்கணும். ஆவியானவர்ங்கிற அக்கினியில தகிக்கப்படணும். பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்தில் பலியாடாய் மாறுகிறோமா? ஆவியானவர் அதான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் எழுதியிருக்கிறார், அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும், உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தீனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா நான் வந்து நிற்கிறேன், ஆவிக்கேற்றபடி நடந்துக்கோ. ஆவி என்ன செய்யும்? 10 பரியாசக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உன்னை உட்கார விட மாட்டார். எந்திரிச்சு கோ அவுட், எந்திரிச்சு வெளியே வந்துடணும். குறை காரியங்கள் பேசுகிற இடத்துல உட்கார வைக்க மாட்டார். கோ அவுட், எந்திரிச்சு வெளியே வந்துடணும். தேவையில்லாத அந்த ஸ்பீச், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பை தரமாட்டார். கோ அவுட், எந்திரிச்சு வந்துடணும். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தில் நம்மை நடத்துவார்,
சகல சத்தியத்தில் நம்மை நடத்துவார். அவர் உங்களை நடத்த ஆயத்தம். அவர் உங்களை விடுதலை தர ஆயத்தம். ஆவியானவருடைய உதவியினால் மட்டும்தான் பாவத்தை ஜெயிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஜெபம் பண்ண ஆயத்தமாக இருக்கியா தம்பி? ஆயத்தமாக இருக்கியா தங்கச்சி? 12th எக்ஸாம் ரிசல்ட் வந்தாச்சு, 10th எக்ஸாம் ரிசல்ட் வந்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம்ல. காலேஜுக்கு போக போகிறோம், ஹையர் செகண்டரியாக மாற போகிறோம். அப்போது நம்ம கிளாஸ் கூட பிரச்சனையும் கூடும், பாவத்தோட எண்ணங்களும் கூடும். இந்த கடைசி கால வாலிபத்தில் கர்த்தருக்காக பரிசுத்தத்தில் வைராக்கியமாக நிற்கிற பிள்ளைகளை இயேசு தேடிக்கொண்டிருக்கிறார். உன்னை இயேசு தேடிக்கொண்டிருக்கிறார். உன்னை எப்படியாவது விடுதலை தரும்படியாக ஆவியானவர் விரும்புகிறார். ஆர் யூ ரெடி ஃபார் ப்ரேயர்? நீ கர்த்தரிடத்தில் ஜெபிக்க ஆயத்தமா? ஆவியானவரே உடைய விடுதலை தாங்கன்னு கேட்க ஆயத்தமா? அது விபச்சாரம், வேசித்தனத்தை ஜெயிக்க முடியும். ஏன்னா ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற ஆயுதம் நம்முடைய சரீரம். பிசாசும் பயன்படுத்துகிற ஆயுதம் நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரத்தை வைத்து தான் அவன் பாவங்களை செய்ய தூண்டுவான். ஒருவேளை வாலிப தங்கச்சிமார் தம்பிமாருக்கு சொல்கிறேன், இந்த வாலிப நாட்களில் நீங்கள் அம்மா அப்பா கூட தூங்குறத நீங்கள் பழக்கம் படுத்தி கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் தூங்கும்போது நான் எனக்கு தனியாக ரூம் வேணும், நான் தனியாக ரூமில் தான் படுப்பேன், ரூமில் கதவை பூட்டிக்கிடுவேன். அப்படி பண்ணாதீங்க. இந்த கொஞ்ச நாள் பாவத்தை ஜெயிக்க பிரயாசப்பட்டா, ஏன்னா வேதம் சொல்லுகிறது பிரயாசம் இல்லாமல் பிரயோஜனம் கிடைக்காது. பிரயாசப்படுகிறவனுக்கு பிரயோஜனம் நிச்சயம். அப்போ இந்த காலத்தில் நீங்கள் இந்த பாவத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா மேக்சிமம் தனிமையை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். தனிமையாக இருக்கிற காரியத்தை விடணும். அம்மா அப்பா கூட சேர்ந்து தூங்க பழகி கொள்ளுங்க. அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பழகுங்க. எப்போதுமே ஃபோனை தனியாக கை வச்சுட்டு தனியாக ரூமில் போய் உட்கார்ந்தாலே நான் சொல்கிறேன், பிசாசுக்கு நம்ம வாசலை திறந்து கொடுக்குறோன்னு அர்த்தம். பைபிள் வாசிக்கும் போது அம்மா அப்பா பார்க்கணுன்னு வாசிப்போம், ஆனால் ஃபோன் யூஸ் பண்ணும்போது யாரும் பார்க்க வேண்டாம்னு நினைப்போம். தனிமை. பிசாசு உங்களை பாவத்தில் விளைவிக்க எடுக்கிற முதல் முடிவு தனிமை. மொபைல் ஃபோனை கையில் கொடுத்துட்டு கண்டது கழிதை பார்க்க வச்சு உன் வாழ்க்கை நாசமாக்கிடுவான்ப்பா. தங்கச்சி, உன் வாழ்க்கை இல்லாமல் போயிடும். இன்றைக்கி பார்க்குற ஆபாச படங்கள், இன்றைக்கி பார்க்குற காரியங்கள், இன்றைக்கி பண்ணுற தப்பு எல்லாமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு பேர் தான் சிற்றின்பம். சொல்லுங்க, இதுக்கு பேர் தான் என்னது? சிற்றின்பம். மாம்ச இச்சைகளை ஜெயிக்க முடியும். நம்முடைய பலத்தினால் இச்சைகளை மேற்கொள்ள முடியாது. ஆவியினாலே மாத்திரம்தான் ஜெயிக்க முடியும். நம்முடைய பலத்தினால் அந்த பாவங்களை மேற்கொள்ள முடியாது. ஆவியினாலே மட்டும்தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். நம்முடைய கிருபையினால், நம்முடைய பலத்தினால் ஒன்றும் முடியாது. அதன் பக்தனாகிய பக்தன் விதமாக சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. He is my strength. அவர் என்னுடைய பலன். தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லட்டும். பலத்தை ஆவியானவர் மட்டும்தான் தர முடியும். பலம் இருந்தால் மட்டும்தான் பிசாசோடு போராட முடியும். பாவத்தை ஜெயிக்க முடிய வேற வழி? மாத்திரை போட்டால் ஜெயிச்சிடலாமா பாஸ்டர்? அந்த டிப்ரெஷன் ஆகிட்டுங்கிறாங்க டாக்டர்னால தான் மாத்திரை போடுறேன். இல்லை இல்லை, இது ஒரு ஆவியின் கட்டு. அக்கினி சரீரத்தில் இறங்கணும். ஆவியினால மட்டும்தான் மாம்ச ஈச்சைகளை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நம்ம தோற்று போயிடுவோம். எத்தனை முறை தோற்று போகிறோம் யோசிச்சு பாருங்க. திருமணமாகாதவர்களும் தோற்று போகிறோம், திருமணமானவர்களும் தோற்று போகிறோம். பலன் என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும்.
ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லி கேட்கணும். பார்த்தீங்களா, யோசிச்சு பார்த்தா இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கும் தினமும் ஒரு சண்டை நடக்குது. சொல்லுங்க, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் தினந்தோறும் என்ன நடக்குது? ஒரு சண்டை நடக்குது. ஏன்னு கேட்டால் மாம்சம் சொல்லுது, நீ ஜெபிக்காத, இன்னைக்கு ஃப்ரீயாக விடு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்குது. ஆனால் ஆவி சொல்லுது, ஓய்வு எடுக்காத, மாம்சம் பலவீனம் உள்ளது, அது அப்படி சொல்லணும்னு. அப்போது நாம் மரித்து கல்லறைக்குள்ளே போகிற வரைக்கும் மாறி 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 யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். மாறி மாறி யுத்தம் நடக்கும். எப்போவும் நடக்குது. ஃபஸ்ட்டு தனிமையை அவாய்ட் பண்ணுங்க. ரெண்டாவது, அன்டைமில் 8 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலெல்லாம் ஆப்போசிட் செக்ஸ் கூட பேசாதீங்க. ஆப்போசிட் செக்ஸ் கூட பேசாதீங்க. அது பேச போய் தான் இடையில ராங் ஸ்பீக்லாம் வந்துடுது. ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட எப்போதுமே ஒரு பெரிய ஒரு கிலோமீட்டர் கணக்கில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இரும்பையும் காந்தத்தையும் பத்தத்தில் வச்சா ரெண்டும் ஒட்டிக்கொள்ளும். நெருப்பையும் தீயும் வச்சா பற்றி கொள்ளும். இந்த வாலிப நாட்களில் நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, கிறிஸ்தவனுக்கு அப்படி இருந்தாலே அவன் பொல்லாத ஆவி. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பைபிள் சொல்லுது, எல்லா பாவத்துக்கும் எதிர்த்து நெல். எல்லா பாவம், பீடி, சிகரெட்டு, கஞ்சா, போதை, சரக்கு, களவாங்கிறது, கொலை பண்ணுறது, ஜாதி வெறி, இந்த பாவத்துக்கெலாம் என்ன பண்ணணுமா? எதிர்த்து நிற்கணும். ஆனால் ஒரு பாவத்துக்கு மட்டும் நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது. அதான் வேதம் சொல்லுகிறது, பாழியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். சொல்லுங்க, பாழியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். அந்த பாவத்துக்கு மட்டும் எதிர்த்து நிற்கக்கூடாது. சிம்சோனை பாருங்க, பாவம் செய்ய வாய்ப்பு கிடைச்ச உடனே விழுந்துட்டான். ஆனால் யோசேப்பை பாருங்க, பாவம் செய்ய வாய்ப்பு கிடைச்சது, ஆனால் அவன் என்ன பண்ணான்? அந்த பாவத்துக்கு எதிர்த்து நின்றான். அப்படியா சொல்லப்பட்டிருக்கு? விலகி ஓடினான். சிம்சோனை பாவத்துக்கூட நின்னான், விழுந்துட்டான். யோசேப்பு ஜெயிக்க காரணம் என்ன பண்ணான்? விலகி ஓடினான். ஓடு 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 ஓடிக்கொண்டு இலக்கை நோக்கி வேகமாய் ஓடிக்கொண்டு ஓடிட்டான். அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆவியினால் மட்டும்தான் மாம்சத்தை ஜெயிக்க முடியுமா? எஸ், கரெக்ட். ஆவியினாலே மட்டும்தான் மாம்சத்தை, இச்சையை, அருவருப்பை, கோபத்தை, போட்டி, பொறாமை எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். கண்களை மூடி ஆவியானவருடைய முகத்தை பார்த்து, ஆலகா பந்தலா ஷபலா தூரி அந்தலபா கமரோலிய சக்கத்தூரியா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகள் நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பிமார்களுக்காக, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தங்கச்சிமார்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அற்புதத்தின் வல்லமை ஒரு விசையாய் இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பாவத்தை ஜெயிக்கிற ஆவியானவரே, பாவத்தை ஜெயிக்க வைக்கிற ஆவியானவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசையாய் மனமிறங்குவீராக. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விசையாய் மனமிறங்குவீராக. இந்த பாவத்தில் கெட்டி போட்டு வைத்திருக்கிற
இருக்கிற இந்த பொல்லாத இந்த சத்துரு, பொல்லாத வல்லமை, பொல்லாத இந்த கிரியை இயேசுவின் நாமத்தில் எரிவதாக. தூகா பந்தா லாந்தரா ஷடா பண்டா டோரா பத்தலா ராக பந்தலா ரூக பந்தோ ரோலா தீரப சண்டனா அதுரியங்கந்தோ ரகதனா கபதந்தே கத்தோரியந்தரா அல்கே பாத்துரிய ஷிட்டோ ரப்டோ நர்கண்டா ஆவியினாலே மாம்ச இச்சைகளை ஜெயிக்க முடியுமே. ஆவியானவருடைய வல்லமைகள் உடைய பிள்ளைகளுக்குள்ளே அனுப்புவீராக. உம்முடைய பலத்தை அனுப்புவீராக. தூகா பந்தலா அந்தரபா ஷபடந்தலா பாபா உடா பந்தலா பாபா கந்தலா பஷகா பந்தலா பாபா உடா பந்தலா அந்தரபா சந்தலா பந்தலா பாபா துகா பந்தலா அந்தகா பந்தலா பஷதலா பந்தலா துகா பந்தலா துடாந்தலமா அக்கினி இறங்குவதாக. காமாண்டலா ஷாடா பந்தலாபா கெட்டி வைத்திருக்கிற சத்துருவின் கட்டுக்கள் இயேசுவின் நாமத்திலே உடைவதாக, உடைவதாக, உடைவதாக இயேசுவின் நாமத்திலே. இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவன் அனுக்கிரகம் தாரும். மாம்சத்தை ஜெயிக்க ஆவியினாலே மாம்சத்தை ஜெயிக்க முடியும். ஜெபத்திலே சொல்லுங்க, ஏசப்பா நான் அந்த மாம்ச இச்சையை ஜெயிக்கிறேன். சொல்லுங்க, ஏசப்பா அந்த மாம்ச இச்சையை உம்முடைய தயவினால் ஜெயிக்கிறேன். உம்முடைய ஆவியினாலே ஜெயிக்கிறேன். உம்முடைய அபிஷேகத்தினாலே ஜெயிக்கிறேன். இனி எந்த ஆவியும் சைடில் வந்து போராடக்கூடாது. பின்னே நெஞ்சு போராடக்கூடாது. முன்னே நெஞ்சு போராடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளை சுற்றிலும் தேவ பிரசன்னம் இருக்கட்டும், தேவ பாதுகாப்பு இருக்கட்டும். படிப்புக்காக ஏங்கி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் படிப்புகள் உண்டாகட்டும். கொடுத்திருக்க நல்ல மதிப்பெண்களுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு எதைகளை கொடுத்திடோ அதே போல் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளை சுற்றிலும் தேவ கிருபை, தேவ சமூகம், தேவ பிரசன்னம், தேவ ஆரோக்கியம் உண்டாகட்டும். பிள்ளைகளுக்கு தேவையான ஞானங்களை கர்த்தருடைய தேவன் கூட்டி கொடுப்பீராக. பா இந்த சபை மக்களோ ஷப்லோ கமல் கேத்துரியா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சபை மக்களை ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவை அல்லாத ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் நன்றாய் இருக்கட்டும். என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். என்னுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இதை என்னை பொறுப்பெடுத்து பண்ணுகிற ஜாஷ்வா டிவிக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா பண தேவைகளை சந்திக்கணும், பொருள் தேவையை சந்திக்கணும். இந்த ஜாஷ்வா டிவியை அடுத்த பரிமாணங்களுக்குள்ளே கர்த்தர் கொண்டு செல்லணும்ப்பா. ஆண்டவரே பல பிரயாசங்களோடு இதை செய்கிறாங்க, பல கண்ணீரோடு செய்கிறாங்க, தேவைக்கு மத்தியிலும் செய்கிறாங்க. இதை ஆசீர்வதிப்பீராக. கொடுக்கிற ஜனங்கள், ஜெபிக்கிற ஜனங்கள், உழைக்கிற ஜனங்களை கர்த்தர் இந்த ஊழியத்திற்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும்படியான ஜெபிக்கிறோம். அப்பா அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய பிள்ளையை பலப்படுத்துங்க. இனி ஆவியினாலே நாங்கள் ஜெயிப்போம் எங்கள் நம்பிக்கையோடு திரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு விடுதலை தர ஆயத்தமாக இருக்கிறார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். பிதா உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜாஷ்வா டிவிக்காகவும் தீர்க்க தரிசன தலைமுறை சர்வதேச ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களை ஜெபத்திலே தாங்குங்கள். அடுத்த வாரம் வரை தேவனுடைய வருகை தாமதித்தால் நம்மை நேரில் சந்திக்கலாம், அல்லது சொன்னால் பரலோகத்திலே சந்திக்கலாம். கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. உன்னை கூப்பிட்டு வாமா. உன்னை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளு ருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ
அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளுருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்ப கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளுருட்டி.